வணக்கம் அண்ட் வெல்கம் டு உணவே அமிர்தம். பொதுவா சின்ன குழந்தைகளுக்கு இங்க எச்சில் ஊறும். அது வாணி எச்சில் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் வாணி ஊறுது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த வாணி அப்படின்றதே அதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த குழந்தை கூடிய சீக்கிரத்துல பேச போறது அப்படின்றது தான் அர்த்தம். அண்ட் அந்த பேச போற திறனே வாணி, கலைவாணி அந்த கடவுளை தான் குறிக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பொடியை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாணி பொடி. அந்த வாணி பொடியோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ டாக்டர், இந்த வாணி பொடி அப்படி கேட்கும்போதே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு டாக்டர் அந்த பேரே. அப்படின்னா என்ன? வாணி அப்படின்னு சொன்ன பேச்சுத்திறன் உருவாக்கக்கூடிய ஒரு பொடியா? ஏன்னா இன்ட்ரடக்ஷன்ல நான் அப்படிதான் சொன்னேன். பட் எக்ஸாக்ட்லி என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க. பேச்சுத்திறன் மட்டும் இல்லை. ஓகே. வாணி அப்படிங்கிறது கலைவாணி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கலை அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல 64 விதமான கலைகள் உண்டு. கண்டிப்பாக. அது சிறப்பான பேச்சாற்றலும் ஒரு கலையில வருது. இந்த பேச்சுக்கலை மட்டும் இல்லாமல் ஓவியக்கலை, சிற்பக்கலை எல்லாத்துக்கும் நுட்பமான அறிவு வேண்டும். அதாவது மூளையில் இருக்கக்கூடிய அறிவு மட்டும் இல்லாமல் அதை செயல்படுத்தக்கூடிய திறன். நுட்பமாக அந்த சிலையை செதுக்கிறது, நுட்பமாக ஓவியம் வரைகிறது, அடுத்தவங்க மனசு புண்படாதபடி பேசுறது, இது எல்லாமே ஒரு சிறந்த கலையாக தான் தமிழர்கள் பார்த்தார்கள். ஓகே. அந்த கலையெல்லாம் ரொம்ப நுட்பமாக வளர்த்து மேம்படுத்தக்கூடிய ஒரு பொடி தான் வாணி பொடின்னு பேர். ஓகே. அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். சூப்பர் டாக்டர். எளிய மூலிகைகள் தான். நம்ம வீட்டை சுற்றி கிடைக்கக்கூடிய மூலிகைகளை நிழலில் காய வச்சு பொடி பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னாச்சுன்னா இந்த கலைகளை வளர்க்கக்கூடிய ஆற்றல் அந்த குழந்தைக்கு கிடைக்கும். அல்லது அந்த பிறக்கும் போதே என்ன கலையோடு அது பிறந்திருக்கோ அதை மேம்படுத்தக்கூடிய ஆற்றல். ஒருவேளை பெரிய பேச்சாற்றல் உள்ள ஒரு குழந்தையா வளருது அப்படின்னாச்சுன்னா அது அந்த கலையை வளர்த்துக்கும். சிறந்த அளவுக்கு ஒரு ஓவிய போட்டியில் இருக்க ஓவிய கலை வளரக்கூடியதுன்னா அந்த ஓவிய கலை மேலே வளரும். இந்த மாதிரி ஒரு வீணை வாசிக்கக்கூடிய தன்மை அல்லது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறதுனா அந்த கலையை அது மேம்படுத்துறதுக்கு இந்த பொடி உதவியா இருக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் இதுக்கு வாணி பொடி அப்படின்னு பேர் வச்சிருக்கோம். ஸோ இந்த வாணி பொடியில் என்ன மாதிரியான இன்க்ரீடியன்ஸ்? ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு பொடிக்கு உண்டான இன்க்ரீடியன்ஸுமே எங்களால் ஈஸியாக ஆக்சஸ் இருக்க ஒரு இன்க்ரீடியன்ஸ் தான். ஸோ இதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லுங்க. இதுவும் அதே மாதிரி தான். கரிசலாங்கண்ணி இலை. சூப்பர் டாக்டர். அடுத்தது வல்லாரை இலை. மூணாவது தூதுவளை இலை. இந்த 3 இலையும் நிழல்ல காய வச்சு அதில் 10ல் 1 பங்கு இந்த 3 பொடியும் சேர்ந்தது 100 கிராம் அப்படின்னா அதுக்கு 10 கிராம் அளவுக்கு மிளகை பொடி பண்ணி அதில் சேர்த்துக்கணும். ஓகே. இதை கலந்து வச்சுக்கிட்டோம்னா இது வாணி பொடின்னு பேர். இது ஒரு தேயிலை கரண்டி அளவுக்கு தேன்லேயோ அல்லது நெய்யிலையோ கலந்து கொடுக்கலாம். காலையில் ஒரு தடவை மாத்திரம் கொடுத்தாலே போதும். காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றில் இந்த பொடியை கொடுத்துட்டு வந்தோம்னா அந்த குழந்தையினுடைய நினைவாற்றல் மேலே வளரும். சின்ன குழந்தையா இருந்தால் சிட்டிகை கணக்கில் அதை தாய்ப்பால்லையோ அல்லது தேன்லேயோ கலந்து நாக்கில் தடவிட்டு வரணும். அப்படி தடவிட்டு வரும்போது அந்த குழந்தையினுடைய தன்மைகள் மேலும் மாறுறதுக்கு உயர்றதுக்கு உதவியாக இருக்கும். மூளையினுடைய செயல்திறன் மேம்படுறது, அதாவது உடம்புல உள்ள எல்லா செல்கள்லையுமே இந்த கலை தங்கி இருக்கிறத தான் திருமூலர் சொல்கிறார். திருமூலர் தன்னுடைய பாடல்களில் சொல்கிறார். அப்படிங்கும்போது அந்த எல்லா செல்களினுடைய நுட்பமான செயல்திறன் கூடுறதுக்கு இந்த கரிசலாங்கண்ணி, வல்லாரை, தூதுவளை உதவியாக இருக்குது. கரிசலாங்கண்ணியுடைய பயன்கள் பார்க்கும்போது சித்தர்கள் பலவிதமான பாடல்கள் சொல்கிறாங்க. திருவுண்டாம், ஞான தெளிவுண்டாம், குரு உண்டாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த பாடல்களை நம்ம நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம். அதாவது உடம்புக்கு அழியா செல்வமாகிய ஒரு நலத்தை கொடுக்கும், அதே மாதிரி நினைவாற்றலை மேம்படுத்தும், புதுவிதமான யோசனைகளை கொடுப்பதற்கான ஆற்றல் இந்த கரிசலாங்கண்ணி கீரைக்கு உண்டு. அப்படிங்கிறதுனால அந்த கரிசலாங்கண்ணி கீரையோடு சேர்ந்து மற்ற கீரைகளும் சேர்ந்து அதனுடைய மொத்த பலனும் கூட்டுறதுக்கான மிளகும் நம்ம சேர்க்குறோம். இது மிகச்சிறந்த கலையை மேம்படுத்தக்கூடிய ஒரு பொடி. ஓகே டாக்டர். ஸோ இந்த பொடி சாப்பிட்ற ஒரு குழந்தை அந்த சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் படிப்புலையோ இல்லை கலைகள்லையோ கொஞ்சம் லோ லெவலில் இருந்தாங்கன்னா அந்த சாப்பிட ஆரம்பிச்சதுலேருந்தே இமீடியட் ரிசல்ட் கிடைக்குமா டாக்டர்? பொதுவாகவே இமீடியட் ரிசல்ட் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்க முடியாது. இது கொஞ்சம் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வர 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 அதனுடைய தன்மைகள் மேம்படுறத நம்ம பார்க்க முடியும். பொதுவாக நாம் என்னென்னா ரொம்ப அடிமுட்டாளாக இருக்கிறவன் இந்த பொடி சாப்பிட்டு ரொம்ப பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆயிடுவான் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. என்ன அடிப்படை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாச்சுன்னா, பிறக்கும் போது மூளையில் சில விதமான ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். உண்மை அறிவு அப்படின்னு பேர் அதுக்கு. என்னதான் கல்வி நூல்கள் பலருக்கெல்லாம் கற்றாலும் சரி, அந்த உண்மை அறிவு தான் மிஞ்சி நிற்கும். அந்த உண்மை அறிவு சில காரணங்களால் மந்தப்பட்டு நிற்கும். அந்த மந்தப்படாமல் வெளிப்படுறதுக்கு இந்த பொடி உதவியாக இருக்கும். ஓகே டாக்டர், சூப்பர் டாக்டர். ஸோ அடுத்தது இந்த வாணி பொடியை எப்படி செய்யறதுன்னு நான் மக்களுக்கு காமிச்சிட்டு வரேன். நிச்சயமா.
ஓகே நேயர்களே, டாக்டர் சொன்ன இந்த வாணி பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ நினைவாற்றலை கூட்டக்கூடிய வாணி பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாணி பொடி செய்ய தேவையான பொருட்கள்: வல்லாரை பொடி, கரிசலாங்கண்ணி பொடி, தூதுவேலை பொடி, மிளகுத்தூள். ஸோ வாணி பொடிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்க. ஸோ இந்த பொடியை பண்ணுறதுக்கு என்ன அடுத்தது செய்யணும் நான் சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. கண்டிப்பாக அடுத்தது வந்து இந்த பொடிகள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் பண்ணணும் தான். ஸோ நம்ம ஜார் எடுத்துக்கலாம். ஸோ இந்த வாணி பொடியை வந்து நம்ம செய்கிறதுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கரிசலாங்கண்ணி, தூதுவேலை, வல்லாரை இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வெயிலில் காய வைக்காமல் தணலில் காய வச்சு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அப்படி தான் நான் இந்த 3 பொடியும் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் இருக்க ரேஷியோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் போடுறது வந்து தூதுவேலை பொடி. தூதுவேலை பொடி 2 ஸ்பூன், கரிசலாங்கண்ணி 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் வல்லாரை பொடி வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஸோ முக்கியமான இன்க்ரீடியன்ஸான இந்த 3 பொடியை மட்டும் நீங்கள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகு பொடியை மட்டும் ஒரே 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஸோ நம்ம அந்த ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் போட்டாச்சு. நான் எப்பவும் சொல்ற மாதிரி தான் இந்த பொடி பண்ணும்போது சும்மா ஒரு பல்ஸ் மட்டும் கொடுத்தா போதும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி இங்கே எல்லாத்தையும் பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ ஒரு மிக்ஸ் மட்டும் ஆவறதுக்காக அந்த பல்ஸ் மட்டும் கொடுங்க. வாணி பொடி இங்கே ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ டாக்டர் சொன்ன மாதிரியே இது கண்டிப்பாக நீங்கள் குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பொடி. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஓகே நேயர்களே, வாணி பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. அண்ட் கேள்விகள் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது கண்டிப்பாக நம்ம டாக்டர் கிட்ட கேட்கலாம். ஸோ டாக்டர், முதல்ல மிஸ்டர் சங்கர் பெங்களூர்லேருந்து எழுதியிருக்காங்க. அவங்க வந்து நல்லா தூங்குறாங்க, அவங்களுக்கு அந்த கம்ப்ளீட் ஸ்லீப் இருக்குன்றாங்க. பட் இருந்தாலும் த்ரூ அவுட் த டே வந்து அவருக்கு வந்து ஒரு சோம்பல் தனமான ஒரு ஃபீல் இருக்குது, தூக்கம் வந்துட்டே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது எதனால், அதுக்கு உண்டான தீர்வு என்னன்னு சொல்லுங்கள் டாக்டர். பொதுவாக அந்த தூக்கம் இரவில் தூங்குற மாதிரியான ஒரு நிலை இருந்தாலும் அவங்க தூங்காத நிலை தான் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஓகே. சர்க்கேடியன்றதுன்னு பேர். ஒரு நாள் 24 மணி நேரத்தில் இந்தந்த நிகழ்வுகள் இந்த நேரத்தில் நடக்கணும் அப்படின்னு இருக்குது. இவர் தூங்க ஆரம்பிக்கும் போது பிரச்சனைகள் எல்லாத்தையுமே மூளையிலேருந்து இறக்கி வச்சுட்டு தூங்க ஆரம்பிக்கணும். ஓகே. அந்த பிரச்சனைகளை நீக்கிறதுக்கு மூளையிலேருந்து இறக்கி வைக்கிறதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்குது. அதை கரெக்டாக பின்பற்றணும். அதில் என்ன முக்கியமானது நம்ம சொல்கிறோம் அப்படின்னாச்சுன்னா, காலையிலேருந்து மாலை வரைக்கும் செய்யக்கூடிய செயல்கள் சரியாக இருந்துச்சா, தவறாக இருந்ததுன்னா எது தவறு அப்படிங்கிறத பார்த்து அதை நாளையில் இருக்குது அதை வராமல் பாதுகாத்துக்கிறதுக்குள்ள வழிமுறைகளை அன்னைக்கு முடிவு பண்ணிக்கணும். அதே மாதிரி உள்ள பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் தீர்வை ஓரளவுக்கு டெம்பரவரியாவது ஏற்படுத்திட்டு அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையை மூடி வச்சுட்டு தூங்க ஆரம்பிக்கணும். இந்த பிரச்சனைகளோடையே படுத்தாச்சுன்னா உடல் சோர்வின் மூலமாக தூக்கம் இருக்குமே தவிர, உடல் ஓய்வு எடுக்குமே தவிர மன ஓய்வு எடுக்காது. மனம் தூங்காது அப்படின்னு பேர். இந்த மனம் தூங்காமல் இருக்கிறது அப்படிங்கிறதுனால என்ன ஆகும்னா, உடலுக்கும் மனமுக்கும் ஒரு ஒத்து போகாத மாதிரி, ஒரு ரெட்டை மாட்டு வண்டின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரெட்டை மாட்டு வண்டி ரெண்டும் ஒன்று போல போகணும். ஒன்று சோர்வாகி ஒன்று வேகமாக போகிறதோ அல்லது ரெண்டுமே சோர்ந்து இருக்கிறதோ, இது மாதிரி பல மாறுபாடு நிலைகள் வந்து உடம்புக்கு ஒத்துக்காது. ஓகே. ரெண்டும் ஒரே மாதிரி செயல்படணும். அதே மாதிரி உடம்பு ஓய்வு எடுத்துட்டு மனம் ஓய்வு எடுக்காமல் ஒரு பதற்ற நிலையில இருந்தது அப்படின்னாச்சுன்னா மறுநாள் காலையில் எந்திரிக்கும் போதும் தூங்கின எண்ணமே இருக்காது. மறுநாள் முழுவதும் தூங்கணுன்ற ஒரு எண்ணம் தான் இருக்குமே தவிர உற்சாகமாக வேலை பார்க்கணுன்ற எண்ணம் இருக்காது. உடலுக்கும் மனதிற்கும் தேவையான ஓய்வு கிடைக்கிற மாதிரியான வாய்ப்புகள் அவர் ஏற்படுத்திக்கணும். அது துளசி பானம், ரோஜா இதழில் செய்யக்கூடிய பானம்லாம் நிறைய நம்ம அறிமுகப்படுத்தியிருக்கோம். இந்த மாதிரியான தேநீர் அவங்க பருகும்போது அவங்களுக்கு வந்து போதுமான அளவுக்கு மன பதற்றம் குறைஞ்சு மன அமைதி ஏற்பட்டு உடல் சோர்வோ நீங்கிறதோட மனச்சோர்வும் நீங்கிறதுக்குள்ள வழி ஏற்படுத்தினா தான் அவர் சிறப்பாக செயல்பட முடியும். ஸோ டாக்டர் சுந்தர் அவங்க எழுதியிருக்காங்க திண்டுக்கல்ல இருந்து. அதாவது ஸ்மெல் தெரப்பி அப்படின்ற ஒரு விஷயம் புதுசாக வந்திருக்கு. அண்ட் அந்த ஸ்மெல் தெரப்பி வழியாகவே வந்து நிறைய பாதிப்புகள்லாம் வந்து சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை, அது வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாமா அப்படின்ற ஒரு டவுட்டோட கேட்டு எழுதியிருக்காங்க டாக்டர். அவர் சொல்ற விதம் பார்த்தீங்கன்னா, புதுசா ஏதோ வந்ததுன்னு அவர் சொல்லியிருக்காரு. இது பழைய காலத்திலே இருக்கக்கூடிய ஒரு விதமான தெரப்பி தான். ஓகே. மனத்தின் மூலமாக, அதாவது ஸ்மெல் மூலமாக குணப்படுத்தக்கூடிய தன்மை அப்படிங்கிறது சித்தர்களுடைய இலக்கிய பாடல்களே இருக்குது. அதுல குறிப்பா நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, துளசியை ஒரு சின்ன ஒரு ஒரு பை மாதிரி செஞ்சு தலைக்கு வச்சு படுத்தாச்சுன்னா நிம்மதியான தூக்கம் வரும். ஆஹா. ஓகே. அதே மாதிரி மல்லிகை பூவை வச்சுட்டு தூங்குனாச்சுனாலும் அதே மாதிரி தூக்கம் இயல்பா வரும். இந்த மல்லிகை பூவினுடைய மனதினால பலவிதமான மாற்றங்களை நம்ம வந்து கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்காங்க. இந்த மனம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் மலர்களிலிருந்து, இலைகளிலிருந்து, இந்த மாதிரி இயற்கையான பொருட்களிலிருந்து வரக்கூடிய மனம் தான் உடல்ல இருக்கக்கூடிய குறைபாடுகளை தீர்க்கும் அப்படிங்கிறது அவங்க நம்பிக்கை. இந்த மியூசிக் தெரப்பி, இந்த மாதிரி ஸ்மெல் தெரப்பி, இந்த மாதிரி புதுசாக உண்டானதுலாம் என்ன பண்ணுதாங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஸ்மெல் கொடுக்குறாங்க. அது அவ்வளோ நல்லது கிடையாது. செயற்கையாக இந்த ரோஜா மாதிரியான ஒரு ஸ்மெல்லை உருவாக்குறது, அது வந்து ஃபுல்லாக கெமிக்கல் சேர்ந்தது. என்னன்னா அந்த மனத்தின் மூலமாக, அதாவது ஸ்மெல் மூலமாக குணமாக்குறதுல என்ன நன்மை இருக்குது அப்படின்னாச்சுன்னா, ஒரு மலர்ல இருந்து அல்லது துளசியிலிருந்து வரக்கூடிய அந்த மனம் அப்படிங்கிறது வந்து அந்த காற்றுல அந்த தாவரத்தினுடைய தன்மையை கலந்துட்டு வந்து மூக்கினுடைய உள் துவாரங்கள்ல, உள் பகுதிகளில் இருக்கக்கூடிய நரம்பு கூட்டங்களில் படிகிறதுனால மனதுக்கு ஒரு அமைதி கிடைக்கும். அதன் மூலமா வியாதி குறையும் அப்படிங்கிறது தான் கருத்து. இப்போ இவங்க கெமிக்கல் மூலமா அதே மனத்தை கொடுத்ததுனால அந்த கெமிக்கல் தான் உடம்புல வருமே தவிர குணம் கிடைக்காது. சூப்பர் டாக்டர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இன்னைக்கும் நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் சொன்னீங்க. தேங்க்யூ. நன்றி. ஓகே நேயர்களே, இன்னைக்கு வாணி பொடி எப்படி செய்கிறது அப்படின்றத பார்த்தீங்க. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி நினைவாற்றலை வளர்த்து உங்கள் டெய்லி லைஃப்பை லீட் பண்ணுங்கன்னு வாழ்த்தி கொண்டு இன்றைய நிகழ்ச்சி இங்கு நிறைவு பெற்றது. நாளைக்கும் இதே மாதிரி மருந்தாகும் வேறொரு உணவு பொடியோட உங்களை சந்திக்கும் வரை இட்ஸ் பாய் ஃப்ரம் உணவே அமிர்தம் டீம்.